மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஃபான்சி ஸ்கீம் மக்களை தொடர்ந்து பல்வேறு வழிகளில் ஏமாத்திட்டு இருக்கு. இதுக்கு பின்னணி என்ன? அந்த ஃபான்சின்றதுக்கு அர்த்தம் என்ன சார்? முதல்ல சரியா, இன்னைக்கு அதிகம் தெரியலனா கூட இந்த சைடில் தான் முதலீடுன்ற பேரில் மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபான்சின்றது ஒன்றும் இல்லை, பீரியடிக்கெலாம் நம்ம கேள்விப்பட்டுனே இருக்கோம். தமிழ்நாட்டில் ரொம்ப நிறையவே அது பார்ப்போம். நம்ம ஊர் தான் மாறுபடுமே தவிர அந்த திட்டங்கள்லாம் ஒன்று தான், முடிவும் ஒன்று தான். என்ன முடிவு? மக்களுக்கு திருப்பி பணத்தை கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த மூணுமே இல்லாத நிறுவனங்கள் போலியானதான். அதுதான் பொன்சி ஸ்கீம். இந்த இடத்த தான் நம்ம அதை பேச போகிறோம். நம்ம சரௌண்டிங்கில் யார் கேட்டாலும் ஷேர் மார்க்கெட்டை சூதாட்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதை பதிவு பண்ண போகிறதில்ல. அதையும் ஒரு முதலீடு முறையை தான் நம்ம அழுத்தமாக பதிவு பண்ணுறோம். முறையாக நீங்கள் கற்றுக்கிட்டால் அது முதலீடு முறை. அதனால தான் நிறைய பேர் ஏடிஎம் கார்டு கூட வாங்கிக்கிறது கிடையாது. அதை போட்டு எடுக்க கூட அவங்களுக்கு தெரியாது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட கூட தான் எடுக்க சொல்லுவாங்க. இப்போ இந்த பீப்புள் தான் டார்கெட். அதாவது அவங்களோட அறியாமையை மூலதனமாக மாற்றிக்கிறாங்க. மூலமாக மாற்றிட்டு அதை அழுத்தமாக ஏமாத்துறது. கோயம்புத்தூர்ல நடந்ததா ஒரு நிறுவனத்தை கம்ப்ளைண்ட் ஆகி எல்லாம் குற்றச்சாட்டும் போது போராட்டம் பண்ணாங்க, கைது பண்ணக்கூடாதுன்னாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம் அனைவருக்கும் தேவையான நிதி தொடர்பான ஆலோசனைகளையும் நிதி தொடர்பான கருத்துக்களையும் நம்மிடையே தொடர்ந்து பகிர்ந்துட்டு வரார் நிதி நிபுணர் திரு செழியன் அவர்கள். இன்னைக்கும் அவரிடத்துல நம்ம கேட்கறதுக்கு நிறையா இருக்கு. அவரிடம் கேட்கலாம் இன்னைக்கு. வணக்கம் சார். வணக்கம். உங்களோட நேரத்துக்கு நன்றி. இன்னைக்கு நம்ம தொடர்ச்சியாக மக்கள் எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ணலாம், முதலீடுக்கான வழிமுறைகளை தொடர்ந்து பேசிட்டு வரோம். அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தோம் அப்படின்னா, எங்கெல்லாம் மக்கள் முதலீடு நம்பி ஏமாறுறாங்க இல்லையா, அவங்களோட பணத்தை கொடுத்து ஏமாறுறாங்க. ஏமாந்ததுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு பணத்தை திருப்பி வாங்குறது முயற்சியில் எடுக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஒரு உலகம் இருக்குது. அவங்க தெரிஞ்சு ஏமாறுறாங்களா தெரியாமல் ஏமாறுறாங்களான்னு தெரியல நமக்கு. ஆனால் அதே மாதிரி பல்வேறு ஸ்கீம்கள் இருக்குல்ல. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபான்சி ஸ்கீம். இந்த ஃபான்சி ஸ்கீம் மக்களை தொடர்ந்து பல்வேறு வழிகளில் ஏமாத்திட்டு இருக்கு. இந்த ஸ்கீம் பற்றி தான் ஃபுல்லாக பேசலான் இருக்கோம் இன்னைக்கு. ஸோ இந்த ஃபான்சி ஸ்கீம்னா என்ன, இதுக்கு பின்னணி என்ன, அந்த ஃபான்சின்றதுக்கு அர்த்தம் என்ன சார்? முதல்ல சரியா, இன்னைக்கு அதிகம் தெரியலனா கூட இந்த சைடில் தான் முதலீடுன்ற பேரில் மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபான்சின்றது ஒன்றும் இல்லை, இந்த ஒரு நம்பரோட நேம் அது. இந்த நபர் தான் முதலீடுன்ற பேரில் பணத்தை வாங்கி சொல்லப்பட்ட வாக்குறுதியை மீறி பணத்தை திருப்பி கொடுக்காம ஏமாற்றப்பட்டதுனால அவருடைய பேர் ஏமாற்றப்படக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் வச்சுட்டாங்க. அப்போ யாருக்கும் தெரியாது இந்த பேர் அதான் ஒரு நபரோட நேம் அது. அதனால் அப்படியே கடந்து பல 10 ஆண்டுகளாக கடந்து வருது. அப்படியே ஒருத்தர் ஏமாற்றப்பட்ட முதலீடு அப்படின்ற ஒரு இடம் இருந்ததுன்னா அது பான்சி ஸ்கீம்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். அது இப்போது நம்ம டெய்லியில் பீரியடிக்கெலாம் நம்ம கேள்விப்பட்டுனே இருக்கோம். தமிழ்நாட்டில் ரொம்ப நிறையவே அது பார்ப்போம். நம்ம ஊர் தான் மாறுபடுமே தவிர அந்த திட்டங்கள்லாம் ஒன்று தான், முடிவும் ஒன்று தான். என்ன முடிவு? மக்களுக்கு திருப்பி பணத்தை கொடுக்க மாட்டாங்க. அதான் முடிவு. தொடக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அது பிரமிப்பாக இருக்கும் அந்த இடம். நீங்கள் அந்த பில்டிங்லேருந்து அந்த மக்களோட அணுகுமுறையிலேருந்து இவங்க போய் கஸ்டமர் உள்ளே போயிட்டு வரும்போது அவங்க வெளியே மக்கள்கிட்ட சொல்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த செயல்பாடு இருக்கும். முடிவு ஒன்று தான். எல்லா ஊர்லேயும் நடந்தாலும், இந்தியா லெவலில் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்தில் இருந்தாலும் முடிவு ஒன்று தான். மக்களுக்கு திருப்பி பணம் போகாது. இதோட தொடக்கம் என்ன அப்படி பார்த்தா, இந்த மாதிரி கிளம்புறதுக்கு என்ன, ஏன் இது ஆர்பிஐ மானிட்டர் பண்ணலையா, இல்லைன்னா ஏன் அரசாங்கோட பார்வைக்கு போகலையா, இல்லைன்னா அது போகிறதுக்குள்ளவே அவங்க ஏமாற்றிட்டு போயிடுறாங்களாம். இந்த இடத்துல கவனிக்கும் போது பார்த்தா இது எந்த விதமான இந்த ஏமாற்றப்படக்கூடிய திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வாரத்தில் மூடப்படுவதே இல்லை. ஓகே, அந்த அளவுக்கு ஒரு வாரத்தில் வாங்கிட்டு போயிடலாம் மக்கள்கிட்ட பணம் இல்லை. அவங்க குறைஞ்சபட்சம் 6 மாதமாவது இருக்காங்க. அதிகபட்சம் 1 வருஷம் 1.5 வருஷம் ரன் பண்ணுறாங்க. சிலதெல்லாம் 3 வருடம் கூட ரன் பண்ணுறாங்க. மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக நாங்கள் இன்னும் செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்கும் அதை பெரும் பணத்தை திரட்டுற வரைக்கும் அவங்க கரெக்டாகவே செயல்படுற மாதிரி காமிச்சிக்கிறது. இப்போ மதுரையில் மூடப்பட்ட எம்ஆர்டிடி நிறுவனங்கள் அதெல்லாம் பெரிய லெவலில் கேஸ் ஃபைல் ஆகி போட்டு மூடப்பட்டது. அதெல்லாம் நீண்ட வருடம் ரன் ஆச்சு. பல எம்ப்ளாயி அங்கெல்லாம் நிறைய பேர் அங்கே பணிபுரிஞ்சாங்க. அந்த எம்ப்ளாயோடு பணிபுரியாமல் தனி மனிதரே, அது ஒரு சின்ன நண்பர்கள் வட்டம், அவங்களுக்கு தெரிந்த நபர்கள் மட்டுமே வச்சு அதை ஃபுல்லாக ரன் பண்ணக்கூடிய திட்டங்கள் இன்னும் மிகுதி. கரெக்ட். இது 6லேருந்து 1 வருடம் 1.25 வருடம் தான் ரன் பண்ண முடியும். ஆனால் அவ்வளோ வரைக்கும் ரன் பண்ணுறதே அவங்களுக்கு திறமை. இப்போ எவ்வளோ பேர் வெளிப்படையாக அதை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ அந்த ஊரில் பேசப்பட்டிருக்கோம்.
அங்கே இருக்கிற அதை தாண்டி சிந்திக்கக்கூடிய நபர்களோட பார்வைக்கு போயிருக்காதா, இந்த திட்டங்கள் இப்படி இயங்குது, மீதிகள்லாம் வந்து நம்ம சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து என்கொயரி வருவாங்க அரசாங்கத்திலேருந்து. நீங்கள் கரெக்டாக டேக்ஸ் கட்டிங்களா, பில்லு கரெக்டாக போகிறீங்களா, மிஷின் கரெக்டாக வச்சுங்கிறீங்களான்னு பார்ப்பாங்க. இது இவ்வளோ பெரிய போர்டு வச்சு ரன் பண்ணுது, இது முதல்ல RBI கீழே பதிவு ஆயிருக்கா, சட்டத்திட்டக்கு உட்பட்டு தான் நடக்குதா அப்படின்றது என்கொயரி போயிருந்தானா நம்ம சொன்ன மாதிரி ஒரு வாரம் 10 நாள் இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே அது மூடப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே மக்கள்கிட்ட ஏமாற்றப்பட்ட அத்தனை நிறுவனமே நல்ல பணத்தை உள்ளே வாங்கின பிறகு தான் மூடப்படுது. என்ன பண்ணுறாங்க அடுத்து நம்ம அதை கவனிக்கணும். முக்கியமாக ரொம்ப எளிமையானதான் சார். உண்மையாகவே நம்மளுடைய இந்த முதலீடு முறை எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, போன பல 10 ஆண்டுகளும் அப்படி தான் இயங்குது, இப்போ வரக்கூடிய ஆண்டுகளும் அப்படி தான் இயங்குது, அடுத்து வரக்கூடிய 100 ஆண்டுகளும் அப்படி தான் இயங்கும். என்ன முறை? ஒரு பணத்தை வந்து எந்த அளவுக்கு அதிகப்படுத்த முடியுன்றது ஒரு முறை இருக்குது. ஓகே. அரசாங்கம் நம்மளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ரிட்டர்ன், அரசாங்கக்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா பேங்க்லேயோ இல்லைன்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ கொடுத்தீங்கன்னா அவங்க திருப்பி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி விகிதம் 8% அதிகபட்சம். ஆண்டுக்கு 8%, இது அதிகபட்சம். ரொம்ப அதிகம். இப்போ 7 தான் இருக்குது, 6.5லேருந்து 7 சமீபமாக. நீங்கள் அதே உங்களுடைய சேமிப்பு கணக்கில் வச்சுருந்தீங்கன்னா 2.53% தான். இவ்வளோ தான். அப்படி பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா நீங்கள் வங்கியில் கொடுத்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தா வருடத்துக்கு 8000 ரூபா கொடுப்பாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க. இதுதான் மிக மிக பாதுகாப்பாக. இந்த முறையில் தான் உலகம் பல 10 ஆண்டுகளும் இப்போ இயங்குது. ஒன்று, இது ஒரு ரிட்டர்ன். ரெண்டாவதுல எவ்வளோ வரும்? ரெண்டாவது ரிட்டர்ன் இதே அரசுக்கு உட்பட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு விதிமுறையோடு இயங்கக்கூடியது மியூச்சுவல் ஃபண்டு. இந்த மியூச்சுவல் ஃபண்டு முழுக்க தன்னுடைய பணம் கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை ஈக்விட்டி, அதாவது ஷேர் மார்க்கெட்லேயும் முதலீடு பண்ணுவாங்க, கடன் சந்தையிலும் முதலீடு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரெண்டுத்துலையும் கலந்து முதலீடு பண்ணுறது இல்லை ஒன்றுத்தில் மட்டுமே அதிக முதலீடு பண்ணுறதுனால இந்த சப்போஸ் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணக்கூடிய திட்டங்களில் வரக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 20, 25, 30, 35, 40 வருஷத்தில் சிலதெல்லாம் 55, 60லாம். இப்போ டிஃபென்ஸ் ஃபண்டுன்னு ஒரு HDFC டிஃபென்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று வந்து 80% கொடுத்துருக்கு. ஒரு வருடத்தில் டபுள்லாம் ஆயிருக்கு. ஆனால் இது நிலையானது இல்லை. ஏன்னா பங்கு சந்தையோட ஏற்ற இறக்கத்தை வச்சு அந்த துறை சார்ந்த இப்போ பார்த்தீங்கன்னா மழை காலம், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் மழை காலம் பார்த்தீங்கன்னா பில்டிங் கட்டுறதெல்லாம் குறைஞ்சிரும். அப்போ அது தொடர்பான மெட்டீரியல்லாம் பையிங் குறைஞ்சிரும், வாங்குறது குறைஞ்சிரும். அப்போ விற்பனை அங்கே குறையும். சிமெண்ட்டு, நீங்கள் கம்பி, இதெல்லாம் குறைஞ்சிரும். அப்போ அந்த நேரத்தில் அந்த கம்பெனியோட ஷேர்ஸு ஏறாது, விற்பனை குறைவாக இருக்கின்றது. அந்த மாதிரி இந்த ஏற்ற ஒரு இறக்கத்துக்கு உட்பட்டு தான் அந்த கம்பெனியோட சேல்ஸ் ஏறி இறங்கும், லாபமும் ஏறி இறங்கும். அது தகுந்த மாதிரி அவங்களோட ஷேர்ஸும் ஏறி இறங்கும். இப்போ இதில் ஏறி இறங்குறது எவ்வளோன்னு தெரியறதுனால ஏற்கனவே வங்கியில் நம்மளுக்கு 7% கொடுத்தாங்க. இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்மளுக்கு 12%ன்னு சொல்லிட்டு இதுவும் கம்பல்சரி கிடையாது, வரும். ஆனால் 15, 20, 25, 30, 35, 50, 80 கூட வருது. அப்போ இது ரெண்டாவதா அங்கேருந்து மாறுபட்ட ஒரு வருமானம் பார்த்தீங்கன்னா 12% வச்சுக்கலாம். அதாவது முதல்ல பார்த்தது கான்ஸ்டன்ட்டாக இவ்வளோ தான், கான்ஸ்டன்ட் பாதுகாப்பு. இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் 100% பாதுகாப்பு, செக்யூர்ட். இப்போ அங்கேருந்து அப்படியே இதுக்குள்ளே வந்தீங்கன்னா பாதுகாப்புன்றது இங்கே வந்து நம்ம அதை உறுதியாக சொல்ல முடியாது. லாங் டர்மாக போனீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் வரும். பெரும்பாலும் வந்து இதை லாஸ் ஆக எப்பவுமே, அதாவது லாஸ் மீன்ஸ்னால் நம்ம வந்து அந்த நிறுவனத்தை விட முடியாது. அவ்வளோ செய்யத்தெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டு மூடிட்டு போனதெல்லாம் கிடையாது. அப்படியே மூடிட்டு போன நிறுவனம் கூட இன்னொரு நிறுவனம் வாங்கிடுவாங்க. இப்போ ரிலையன்ஸ்னு இருந்தப்பட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்டு அது நிப்பான்ன்ற ஒரு நிறுவனம் வாங்கிட்டாங்க. அது மாதிரி வாங்கிடுவாங்க. அதனால் அந்த இடத்துல அது பிரச்சனை கிடையாது பெருசாக. அந்த இடத்துல நம்ம பெரிய லெவலில் அச்சப்பட வேண்டிய வேலை இல்லை, மூடுவாங்கன்றது அச்சப்பட வேண்டியதில்லை. ஆனால் அங்கே அந்த வரக்கூடிய லாபத்தில் நம்ம வந்து கவனம் வைக்கணும். ஏற்ற இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ இந்த வங்கியிலேருந்து வரக்கூடிய ரிட்டர்னை விட இந்த ரிட்டர்ன் வந்து அதை விட அதிகம். 12லேருந்து 40, 50% கூட சில வருடங்களில் கொடுக்குது. அப்போ இது ரெண்டாவது விதமான வருமானமா? இப்போ இந்த 2% வருமானத்தை விட இன்னொரு 3% ஒரு வருமானம் இருக்குது. அது நேரடியாக நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறது. உங்களுடைய அறிவு பயன்படுத்தி, நம்மளுக்கு இருக்கிற அனுபவத்தை பயன்படுத்தி, இல்லை நம்ம வந்து முழுமையாக அதை கற்றுக்குன்னு அதில் நீண்ட வருடம் பயணம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அனுபவம் வந்துடும். அதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி வங்கி, அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு, இதை தவிர்த்து நீங்கள் நினைக்கும் போது அங்கே 2 மடங்கு, 3 மடங்கு, 1 மடங்கு, 10 மடங்கு, 50 மடங்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புள்ள இடம் அது. ஆனால் இந்த நாளுக்குள்ளே, இந்த மாதத்துக்குள்ளே, இந்த வருடத்துக்குள்ளே வரும்ன்றது அங்கே உறுதி கிடையாது. அங்கேயும் கேரண்டி கிடையாது, மியூச்சுவல் ஃபண்ட்லையும் கேரண்டி கிடையாது. இங்கே மட்டும்தான் கேரண்டி, வங்கியில் மட்டும், போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் கேரண்டி. அப்போ இது 3 தாங்க அரசோட நேரடி கட்டுப்பாட்டில், செபியோட, RBIயோட, ஆம்ஃபியோட நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, இல்லை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுன்னு இருக்கோம்,
இல்லை எந்த அளவுக்கு கற்றுக்கணும்னு விரும்புகிறோம் ஆர்வங்குதோ அவங்க அங்கங்கே செக்டாரில் இயங்கிக்கலாம். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த 3மே இல்லாத நிறுவனங்கள் வந்து போலியானதான். அதுதான் பொன்சி ஸ்கீம். இந்த இடத்த தான் நம்ம அதை பேச போகிறோம். இப்போ இந்த 3மே இதிலே வந்து நம்மளுக்கு சொல்லப்பட்டது. இப்போவே நீங்களே யார் நம்ம சரௌண்டிங்கில் யார் கேட்டாலும் ஷேர் மார்க்கெட்டை சூதாட்டம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் அதை பதிவு பண்ண போகிறதில்ல. அதையும் ஒரு முதலீடு முறையை தான் நம்ம அழுத்தமாக பதிவு பண்ணுறோம். முறையாக நீங்கள் கற்றுக்கிட்டால் அது முதலீடு முறை. ஏன்னா அப்படி முதலீடு முறைன்னு இருக்கிறதுனால தான் ஆர்பிஐயோட செபியோட நேரடி கட்டுப்பாட்டில் அது இருக்குது. ஒரு செயலுக்குமே வந்து அவங்க ரியாக்ஷன் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் ஏமாற்றன்றது பண்ண முடியாது. ஆனால் அப்படியும் நடக்கிறதுக்கும் வாய்ப்புள்ள இடம். அதனால தான் அந்த இடத்துல வந்து எந்த விதமான கேரண்டியும் கொடுக்கறதில்ல. இவ்வளோ கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு, இந்த நிறுவனத்தை மூடவே மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது அந்த இடத்துல. அதுக்கு தான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு அதை கற்றுக்குறோன்றது இங்கே அழுத்தமாக பதிவு பண்ணுறோம். நீங்கள் கற்றுக்கிட்டால் உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் தெரிஞ்சிடும். இந்த 3 முறையிலிருந்து நம்ம பார்க்கப்பட்ட வங்கி, மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்லேருந்து 4வது ஒரு முறை தான் இந்த பான்சி ஸ்கீமு. அதுக்கு நம்ம பொது பெயரை வச்சுட்டோம். அந்த நேமுக்கு கீழே எப்படிலாம் இயங்குறாங்க. இப்போ இந்த 3 வருமானம் சொன்னோம் பார்த்தீங்களா, 3த்தில் ஒவ்வொன்றில் எவ்வளோ வருமானம் வருது. மக்கள் வந்து இதில் எதெல்லாம் கூட இயங்கிக்கலாம், இந்த 3த்தில் எதெல்லாம் கூட இயங்கலாம். ஆனால் அவங்களுக்கு நேரடியாக சொல்லப்பட்டது ஷேர் மார்க்கெட்டில் போகாதீங்க, அது சூதாட்டம் அப்படின்றது பதிவுப்பட்டதுனால இது என்னன்னு கூட எட்டி பார்க்க மாட்டாங்க அவங்க. கரெக்ட். அப்போ 3வது நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ 2வது யோசிக்க பார்ப்போம். இப்போ 2வதுல பெரும்பாலும் இன்றைக்கி உள்ளே வராங்க. ஆனால் வரக்கூடிய நபர்கள் யார் பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்ச் மக்கள் தான். ஒரு 30,000 40,000 50,000 சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் வந்து இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே பெருவாரியாக வராங்க. அவங்களும் ஷேர் மார்க்கெட்டில் போகிறது கிடையாது பெரும்பாலும். இப்போ இதுக்கு இடைப்பட்ட கிராம மக்கள் நிறைய இருப்பாங்க. இல்லை இந்த மாதிரி டெக்னாலஜியோ இல்லை எங்கே போய் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வாங்கணும்னு தெரியாத மக்கள் தான் நாட்டில் அதிகம். அவங்க தான் 90% இருக்காங்க. இப்போ இந்த மக்கள் ஆனால் பொதுவாக என்ன, நிறைய வருமானம் வரக்கூடிய முதலீடு செய்யணும். அது முதலீடுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, வட்டின்னு தான் சொல்லுவாங்க அவங்களாம். அவங்களுடைய அந்த லாங்குவேஜில் பார்த்தா வட்டி, இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ வட்டி கொடுக்குறான்னு நினைக்கிறாங்கப்பா, அந்த வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் முதலீடு முறையில் நிறைய வார்த்தைகள் உண்டு. அதுக்கு டிவிடெண்ட்டுன்னு ஒன்று உண்டு, ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தால் என்ஏவி இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் ஷேரில் போனஸ் கொடுக்குறது, இது மாதிரி பல விதமான வார்த்தைகள் நாங்கள் பயன்படுத்துவோம். ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை வட்டி. 10,000 கொடுத்தா இவ்வளோ வட்டி கொடுக்குறான்றாங்க, ஒரு லட்சம் கொடுத்தா இவ்வளோ கொடுக்குறாங்க, 10% தராங்க, இந்த வார்த்தை தான். அப்போ இந்த அதிக வருமானம் இவங்களுக்கு எதுன்றது இந்த 2மே தெரிய போகிறதில்ல. அவங்களுக்கு தெரியல, மியூச்சுவல் ஃபண்டும் தெரியாது, ஷேர் மார்க்கெட்டும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது வங்கி தான். ஆனால் வங்கின்றது அதிகப்படியான சைன் போடக்கூடிய இடம். அந்த ஃபார்மை பார்க்கணும். இதில் நிறைய பேர் வங்கிக்குள்ளே போகிறதுக்கு தயக்கம் இருக்கும். நான் சொல்கிறது நீங்கள் எல்லாமே எடுத்துங்க, கிராமப்புறத்துலேருந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய சிட்டிஸ்லாம் எடுத்துங்க. இவங்க எல்லாம் வங்கியில் எதுக்கு போவாங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த சப்சிடி வாங்குறதுக்காக தான் வங்கிக்குள்ளேயே போகிறாங்க. அவங்க அதுக்காக தான் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணப்பட்டாங்க. இல்லைன்னா அவங்க அதுக்குள்ளே வங்கிக்குள்ளே போக மாட்டாங்க. கரெக்டுங்களா? அப்போ இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒன்று அந்த வங்கியோட சூழல், அங்கே போய் ஃபார்ம் வாங்கிறது, எழுதுறது, சைனை போடுறது, அது தொடர்பாக கேட்குறதுலாம் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன சங்கடத்தை விட அது ஒரு தொடர்பில்லாத இடமா இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் நிறைய பேர் ஏடிஎம் கார்டு கூட வாங்கிக்கிறது கிடையாது. அதை போட்டு எடுக்க கூட அவங்களுக்கு தெரியாது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட கூட தான் எடுக்க சொல்லுவாங்க, எப்படி ஆம்பரேட் பண்ணுறது. இது இன்னமும் நிறைய இடத்துல நடக்குது. நான் சொல்கிறது வந்து ரொம்ப மிகையாக நடக்குது. இப்போ இந்த பீப்புள் தான் டார்கெட். இப்போ இந்த பீப்புள்கிட்ட போய் அது வரைக்கும் அவங்களுடைய நனவுக்கு தெரிஞ்சது வந்து வாங்கப்பட்டது 1 கிராம் தங்கம், இல்லைன்னா ரொம்ப கடினப்பட்டு வாழ்க்கையில் வாங்கக்கூடிய ஒரு சின்ன இடம். இதை தவிர்த்து அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. வங்கியில் போட்டு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆக இப்போ இவங்கக்கிட்ட போயிட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு 1000 ரூபா, 1500 ரூபா. இவங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய நபர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரில் யார் சொன்னால் பேச்சு கேட்பாங்களோ அவங்கள போய் கவர் பண்ணுறது. அதாவது அவங்களோட அறியாமையை வந்து மூலமாக மாற்றிக்கிறாங்க. மூலமாக மாற்றிட்டு அதை அழுத்தமாக ஏமாத்துறது. மேலோட்டமெல்லாம் ஏமாத்துறதில்ல. மேலோட்டம் என்ன, ஊர்லேருந்து ஒரு 4 பேர் சம்பாதிச்சோன்னு ஓடிடலாம், அப்படிலாம் கிடையாது. மொத்த ஊர்லேயும் வாங்கிட்டு தான் கிளம்புறது. அளவுக்கு ஏமாத்துறோட மொத்த ஊரையும் வாங்குறது தான். எங்கேயோ ஒரு 10% 5% தான் மிச்சம் வருது அந்த ஊரில். ஏன்னா அதிகபட்சம் ஒரு கிராமத்தில் போனால் 500 குடும்பம் இருக்கும், அவ்வளோதான். அதில் 300 குடும்பம் 350 குடும்பம் வாங்கிடுவாங்க. இதுதான் சார் திட்டம். அவங்க திட்டம் போடுறது ஒரே ஒரு கீவேர்டு என்னென்னா, நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 2,000 ரூபா. இப்போ எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. உண்மையாகவே 10,000 வங்கியில் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கும் வருஷத்துக்கு? 800 ரூபா கொடுப்பாங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் அவங்க கொடுப்பாங்க வருஷத்துக்கு உங்களுக்கு. நீங்கள் உங்களுக்கு மாதம் 2,000 ரூபா பெரிய அமௌண்ட்டு தான். ஒன்று இந்த தொகை பெருசாக தருதா, இன்னொன்று அவன் கேட்கக்கூடிய தொகை பாருங்கள் 10,000 ரூபா. இது எப்படிப்பட்ட நபராலும் இன்றைக்கி அதை கொடுத்துருவாங்க. ஆமாம், அவங்க 1 லட்ச ரூபான்னு அவங்க மிரண்டுடுவாங்க, ரெடி பண்ண முடியாது. நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத பண்ணி 1 லட்ச ரூபாய் நீ எனக்கு 50,000 ரூபா கொடுனா கூட என்கிட்ட 1 லட்சம் கிடையாது. என் நம்பி யாரும் கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு. அப்போ அந்த அமௌண்ட்டோட தன்மை அங்கே 10,000 ரூபா.
எனக்கு தெரிஞ்சு சில பேர் பண்ணுறதெல்லாம் வெறும் 5000 ரூபாய் பண்ணுறாங்க. 5000 ரூபாய் சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இவங்க இதை கலெக்ட் பண்ணும்போதே அவங்கள ஒரு குஷி படுறது என்ன பண்ணுறாங்க, இந்த எங்கன்னா போய் ஹோல்சேலில் இந்த சாரீகள்லாம் வாங்கிறது. அதுக்கு சென்னையில் உங்களுக்கு பாரிஸ் நிறைய இடங்கள் இருக்குது ஹோல்சேல் விற்கிற கடை, இல்லை திருப்பூரில் நிறைய இருக்குது. போய் மொத்தமாக சாரீகள் குஜராத்லேருந்து இறக்குறாங்க, அதுவும் பார்த்துருக்கு. வாங்கிக்கிறது அது அதிகபட்சம் போனால் 100 ரூபா இருக்கும், 50 ரூபா 80 ரூபா ஹோல்சேல் எடுக்கும்போது. அது இங்கே லோக்கலில் விற்றா 200 ரூபா 250 ரூபா விற்பாங்க. இப்போ அதை கொடுக்கும்போது உங்களுக்கு 200 ரூபா 250 ரூபா பொருள் போயிடுதா. இப்போ இவங்களுக்கு அது இம்மீடியட்டாக ஒரு அவங்களுக்கு மகிழ்ச்சி ஆகிடுச்சு. இன்னொன்று வந்து மாதம் 2000 வரப்போகுது. இப்போ இந்த ஒரு 10,000 இங்கே வாங்கிறான்னு வச்சுங்க. இப்போ ஒரு இன்னொரு பார்ட்டிகிட்ட 10,000 வாங்குறாங்க. ஒரு நேரத்தில் ஒரு மாதத்தில் மொத்தம் ஒரு 5 பேர்கிட்ட வாங்கிக்கிறான்னு வச்சுப்போம். 50,000 கலெக்ட் ஆகிடுச்சிங்களா. இப்போ அடுத்த மாதம் வந்துடுச்சு. இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் 2000 தரணும். கரெக்டுங்களா. இப்போ தான் நம்மகிட்ட 50,000 இருக்குது. கரெக்ட். இப்போ 2000 5 பேர் கொடுத்தோட 10,000 தான் செலவாகும். கொடுத்துருவாங்க. இந்த 5 பேர் கொடுத்துருவாங்க. இப்போ போயிட்டு 40,000 ரூபாய் இவங்க கையில் இருக்குது. ஆனால் இந்த 5 பேர் வந்து இன்னும் 5 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க, வேக வேகமாக சொல்லுவாங்க. அன்றைக்கி வேலையெல்லாம் விட்டுருவாங்க. இந்த 2000 கைக்கு போது பாருங்க. அவங்களோட முதல் அன்னிலேருந்து பேசப்படக்கூடிய விஷயமே போய் பல பேர் உள்ளே தான் சேர்க்குறதான். அதுக்கு இவங்க ஒரு ட்ரிகர் வச்சுருவாங்க. உங்களுக்கு 10,000 போட்டிங்க, 2000 கொடுத்துட்டோம், இனிஷியலாக உங்களுக்கு ஒரு சாரியை கொடுத்துட்டோம், இதை தவிர்த்து ஒரு ஆஃபர் பண்ணுறோம், நீங்கள் ஒருத்தரை சேர்த்து விட்டால் ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு. இப்போது இந்த 2000 வாங்கின பிறகு அவங்க இன்னும் எந்தூசாக போய் அதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல பேச ஆரம்பிச்சிருவாங்க. சாரி கொடுத்தோன்னே இதை இன்னும் எந்தூசாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவங்களுக்கு யார் இதுதான் வந்து கார்பரேட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க, நியூ பிளட்டுன்னு வாங்க. எப்படின்னா நிறுவனம் பேசினா போட மாட்டாங்க, பொருளை வாங்க மாட்டாங்க. நான் பேசினா என் சொந்தக்காரர் வாங்கிடுவாங்கல்ல. அதனால தான் வந்து கார்பரேட் என்ன பண்ணுவாங்க, என்ன உள்ளே சேர்த்துட்டாங்கன்னா அவங்க என்ட்ரி இந்த மாதிரி ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் உள்ள என்கொயரி பண்ணும்போது இன்னும் கரெக்டாக அழுத்தமாக சொல்கிறேன். இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னாவே உங்களை இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கேள்வியில் ஒரு கேள்வி என்ன கேள்வினா, உங்கள் ஃபேமிலியில் ரிலேஷனில் யாராவது இன்சூரன்ஸில் இருக்காங்களா இல்லையா. நம்ம ஒரு ஆர்வத்தில் அப்போ இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவான்னு நினச்சி நம்ம சொல்லிவிடுவோம். இருக்காங்கன்னா வேலையை கொடுக்க மாட்டாங்க பல இடங்களில். ஏன்னா அவரே உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா பாலிசியும் வாங்கிட்டு இருப்பார். நீ போய் கேட்டால் திருப்பி எல்லோரும் பாலிசி போட மாட்டாங்க, ஏற்கனவே இருக்குன்றுவாங்க. அப்போ உங்களுக்கு வேலைக்கு எடுத்தால் லாஸ்ட்டாக எனக்கு அதில் வேலை இல்லைன்றுவாங்க. இப்போ நம்ம இல்லைன்னு சொன்னோம்னா அடுத்து 1.5 மாதம் 2 மாதத்துக்கு நம்மளை அவங்க என்ன ட்ரைவ் பண்ணுவாங்கன்னா, நிறுவனம் உங்கள் சொந்தக்கார பிடி, உன் நண்பரை பிடி, உங்களுக்கு தெரிஞ்ச நோன் பர்சன் எல்லோரும் சொல்லு, இமீடியட்டாக பார்த்து இமீடியட்டாக வாங்கி வந்து லாகின் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னவொடனே கண்டிப்பாக போய் கேட்டால் நம்மளுக்கு சொல்ல கொடுக்க போகிறாங்க நம்மளோட ஃபேஸுக்கு. இதுதான் வந்து அவங்களுடைய ட்ரிகர் பாயிண்ட்டு. இது அப்படியே இங்கே வச்சுங்க. இப்போ அந்த அம்மா போய் 2000 வாங்கிட்டு ஒருத்தர் சொன்னால் போடுமா, நான் போய் சொன்னால் போடுமா? அதுக்கு தான் அந்த அம்மா 2000 கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு 2000 கொடுத்தோடனே அவங்க போய் எல்லாரும் சொல்லிட்டு போகிறாங்க. 2000 சொன்ன பிறகு வாங்கிட்டேன் பாருங்க, கையிலேயே காமிக்க போகிறாங்க. இந்த பாருங்க 2000 வாங்கிட்டேன், சாரி கொடுத்துருக்காங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ நீ சேர்ந்தவொடனே உனக்கு வந்து சாரி வரப்போகுது, அடுத்த மாதத்தில் 2000 வரப்போகுது, நீ சேர்த்து விட்டால் உனக்கு ஒரு 1000 வரும். இது ஆரம்பிக்கும் போது அடுத்து நீங்கள் 2 மாதம் 3 மாதம் தாங்க. முதல் மாதம் அவங்க பிடிக்கிறது அவங்க டைம் எடுக்கும். ஏன்னா அந்த உள்ளகிற தலையை பிடிக்கணும். யார் சொன்னால் பேச்சு கேட்பாங்க, அந்த கிராமமோ அந்த சின்ன ஊரோ இல்லை பெரிய ஊராச்சோ நகராச்சோ பேரூராச்சோ யார் சொன்னால் கேட்பான்னு ஆளை பிடிக்கணும். ஆளை பிடிச்சி அப்புறம் இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு இவங்க பாட்டு உட்காந்துங்கன்னா போதும். 3 மாதம் 4 மாதம் பொறுத்து இவங்க போய் அவங்களோட ஆஃபீஸ் சேரில் உட்காந்துட்டா போதும். அது பாட்டு வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். அது பாட்டு எனக்கு என்னுடைய தெரிஞ்ச ஒரு நபர் காலையில் சைக்கிள் எடுத்துப்பார். சைக்கிள் எடுத்து சாப்பாடை கட்டிப்பார். சாப்பாடை கட்டின்னு ஊர்லேருந்து, அது நகராட்சி ஊர், அங்கேருந்து கிராமங்களுக்கெல்லாம் சைக்கிள்லேயே போயிடுவார். போய் கிராமத்திலலாம் பேசுவார். இந்த மாதிரி சீட்டு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு, எனக்கு வருது கட்டுங்கன்னு சொல்லிட்டு போய் எனக்கு ஒரு நாளுக்கு ஒரு 3-4 பேராவது பிடிச்சிடுவார். பிடிச்சிட்டு அங்கே மதியம் எங்கே இருக்கிறாரோ அங்கேயே சாப்பிட்ருவார். சாப்பிட்டு திருப்பி சாயந்தரம் 4-5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவார். இப்படியே போய் ஒரு கிராமமாக ஒரு ஊர் சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தாண்ட எல்லா கிராமங்கள் தான். ஒரு ஊர் சுற்றி எப்படியும் 10-15 கிராமம் இருக்கும். போயிட்டு பேசினே இருக்கார். எல்லாம் வாங்கிட்டேன். அவரும் ஒரு நிறைய பேர் சேர்த்துட்டார். ஒரு கடத்தில் நிறுவனம் போயிட்டான். அவருக்கு 8 லட்ச ரூபா போச்சு. நிறுவனம் அப்பயே போயிட்டுருப்பாங்க. அவருக்கு 8 லட்ச ரூபா போச்சு. அவர் சேர்த்து விட்ட லட்சம் எப்படி ஒரு 20 லட்சம் இருக்கும். அந்த நபர்களுக்கும் போச்சு. எல்லாம் போய் அப்புறம் கேஸு. அவ்வளோதான். இன்றைக்கி வரைக்கும் நான் கேட்டேன், சமீபமாக பார்க்கும்போது கேட்டேன், வர வேலை யாருக்கும் போனதுன்றாங்க. இப்போ இந்த கோர் பாயிண்ட்டு தெரிஞ்சுக்கிங்களா? என்ன கோர் பாயிண்ட்டு? நம்ம பேசப்பட்ட வங்கியில் வட்டி, மியூச்சுவல் ஃபண்டில் வரக்கூடிய வருமானம், ஷேர்லேருந்து வருமானம். இந்த ஷேர்லேருந்து வருமானத்தை, இதே வருமானத்தை நான் உறுதியாக சொல்கிறேன். இப்போ அவன் சொல்லிட்டான். கரெக்ட். நம்ம இங்கே தான் 1 மடங்கு வரும், 2 மடங்கு வரும், 5 மடங்கு வரும். ஆனால் உறுதி இல்லை, வரலாம். அதனால் இங்கே அழுத்தமாக அந்த வார்த்தை தான் பதிவு. வரலாம், வராமையும் போகலாம். அந்த இடத்துல அவன் என்ன சொல்கிறான்? வராமல் போகாது, வரும். இது மட்டும் வராது,
உங்களுக்கு ஆளை சேர்த்து விட்டா அதுக்கும் கமிஷன் வரும். இது ரொம்ப எளிமையாயிடுது அவங்களுக்கு. இதுதாங்க இந்த வார்த்தைகள் எப்பவுமே மாறாது. இப்போ நம்ம சொல்லப்பட்ட வார்த்தைகள் எப்பயுமே மாறாது. அதுக்காக அவங்க செயல்படுத்தக்கூடிய முறைகள் தான் மாறின்னு வரும். அதான் சார், இப்போ இந்த பேட்டர்ன் வந்து மாறாது. அவங்க என்னென்ன வகைகளில் வந்து பிரிச்சு மக்களை வந்து ஏமாத்துறாங்க. இதில் யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டுருவாங்களே, சார் 10,000 வாங்கி போய் 2,000 கொடுக்குறீங்க, 1 லட்ச ரூபா வாங்கி போய் மாதம் 20,000 கொடுக்குறீங்க, இது என்ன பண்ணுவீங்க? யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டுற மாட்டாங்களா? எங்க இன்வெஸ்ட் பண்றீங்களா? அவங்களுக்கு அந்த வார்த்தை தெரியலனா கூட என்னதான் பண்றீங்க, இந்த பணத்தை எதுவுமே என்ன பண்றீங்க அப்படி சொல்லுங்கன்னு போது யாரோ ஒருத்தர் கேட்க இவங்க அதுக்குன்னு அவங்களுக்கு புரியாத மாதிரி ஒரு 4 மெத்தடை வச்சுப்பாங்க. சார் நாங்கள் ட்ரேடிங் பண்ணுறோம், இல்லை ஃபாரெக்ஸ் பண்ணுறோம், ஷேர் மார்க்கெட்டில் போடுறோம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுப்பட்ட வார்த்தை. ஃபாரெக்ஸ்ன்றது பெரும்பாலும் தெரியாது. ஃபாரெக்ஸ் பண்ணுறோம், அதாவது இந்த காயின்ஸு, இந்த நம்ம ரூபி டாலரு அதெல்லாம் வாங்கி விற்கிறது, இது ஃபாரெக்ஸ் பண்ணுறோம். இல்லைன்னா நாங்கள் எண்ணெய் நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். நீ எங்கே எண்ணெய் நிறுவனம் பார்க்க போகிறோம், நம்ம போய் கேட்க போகிறோம், எண்ணெய் நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ அதுக்கடுத்து என்ன ஜாந்தி வந்துட்டாங்கன்னா 100 ஏக்கர் வாங்கிட்டு நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். 100 ஏக்கருக்கான பணம் உங்களால் விவசாயத்தில் எங்களுக்கு லாபம் நஷ்டம் அனுப்பிச்சா கூட இடத்தோட மதிப்பு இருக்குது, நாங்கள் விற்று உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த மாதிரி உங்களுடைய பணம் ஒவ்வொருத்தரும் ஒன்று தான் சொல்லுவாங்க. இவ்வளோத்தையும் 10 பேர் பண்ணாங்கன்னா 10 பேர் இந்த ஒன்று எடுத்துப்பாங்க. அதில் ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லுவார், ஃபாரெக்ஸில் போடுறாங்க, எண்ணெய் நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க, இல்லைன்னா நாங்கள் வந்து பெரிய கார்பரேட்டுக்கு கடன் கொடுக்குறோம், அவங்க வந்து 100 கோடி 200 கோடி வாங்குவாங்க. இது மாதிரிலாம் வந்து அதாவது அவங்க எளிமையாக நம்ம சொன்னப்பட்ட இடத்துல போய் என்கொயரி பண்ண முடியாத, இல்லை சொன்னால் புரியாத, ஆனால் பெரிய ஒரு டெக்னிக்கல் வார்த்தையாவோ இல்லை ஒரு மதிப்பாக இருக்கிற வார்த்தையும் அவங்க சொல்லிவிடுவாங்க. அதில் அவங்களாம் கை தேர்ந்தவங்க, அதிலலாம் அவங்களால பீட் பண்ணவே முடியாது. நீங்கள் அவங்க பேசுகிறதோ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்து நம்மளால் வந்து சந்தேகிக்க முடியாது, அதை போய் என்கொயரியும் பண்ணவே முடியாது என்கொயரி. ஏன்னா அதில் இருந்தால் தான் ஆயில் கம்பெனினா துபாய்க்கு போய் என்கொயரி பண்ண முடியும் சார். எனக்கு கம்பளை போகிறேன் துபாய், கரெக்ட், துபாயில் போய் என்கொயரி பண்ண முடியும். அவங்க அந்த ஊர் அது இப்படிலாம் என்கொயரி பண்ணுற மாதிரி அவங்க முதல்ல போடுறாங்க, கொடுக்குறாங்க. ஆமாம், எனக்கு வந்து நானே போட்டுருவேன் துபாய்க்கு, நானே போய் துபாயில் போடுறாங்க. இந்த கணக்கு இதுதான் சார் வார்த்தை. இந்த வார்த்தைகள் வச்சுங்க. இப்போ வேலூரில் ஒரு நிறுவனம் மாட்டினாங்க, அது பெரிய லெவலில் பேசப்பட்டது, எல்லா இடத்துலையும் செய்தி வரப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா நான் உன்னிப்பாக அந்த நிறுவனம் விளம்பரம் கொடுக்கும்போதெல்லாம் பார்த்தா பத்திரிகைலையும் அந்த நோட்டீஸில் போட்டுலாம் வந்தது நிறைய. ரொம்ப இன்டர்நேஷ்னல் நிறுவனம் சொல்லப்பட்டது, தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் அந்த தொழிலில் வந்து அவங்க அனுபவமாக சொல்லப்பட்டது. திடீர்னு பார்த்தா 2,000 கோடி கிட்ட ஏமாற்றப்பட்டு எல்லாம் மூடப்பட்டு ஓடப்பட்டு முடிஞ்சு போச்சு கதை. இப்போ வேலூரில் இன்னும் அரௌண்டு நம்மளுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச நிறைய தெரிஞ்ச நண்பர்கள் வந்து போட்டிருக்காங்க. அவங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குறுதி என்ன தெரியுங்களா? 2 லட்சம் ரூபா, 1 லட்சம், மினிமம் 1 லட்சம், 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு 25,000 ரூபா. நம்ம சொன்னது 10,000 ரூபா சொன்னோம், 10,000க்கு 1000, 1 லட்சத்துக்கு 10,000, அவங்க 25க்கு போயிட்டாங்க. 1 லட்சம் கொடுத்தா மாதம் 25,000, உங்களுக்கு வந்து 1 வருஷம் வரும். கொடுத்தது 1 லட்சம் தான், 1 வருஷத்துலேயே உங்களுக்கு எவ்வளோ வருது பாருங்கள் மாதத்துக்கு, 25,000 அப்படின்னும் போது வாங்க ஆரம்பித்தாங்க. இதை எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போல்லாம் இதுக்கு முன்னாடி பேசப்பட்டதில் வந்து கிராம மக்கள் அவங்களுக்கு வந்து வங்கி நடைமுறை தெரியாது. அதனால் இதை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப உஷாருன்னு நினைக்கக்கூடிய ஒரு நண்பரே போட்டார், இதை கொடுத்தார். நான் கேட்குறேன், இது என்னங்க அவங்க கொடுக்குறேன்னா கூட நம்மளுக்கு தெரிய வேணுமா? 25,000 கொடுக்கக்கூடிய லெவலுக்கு உலகத்தில் எங்கெங்க பிஸ்னஸ் இருக்குது? நீங்கள் எந்த கம்பெனியோட வருமானத்தோட ROE எடுத்து பார்த்தீங்கன்னா 15%, 18% தாங்க உச்சமே நம்ம பேசப்படுது. அது ஆண்டுக்கு அவ்வளோதான், ஆண்டுக்கு நம்ம பேசுகிறோங்க. ஆண்டுக்கு பேசக்கூடிய வார்த்தை நீங்கள் மாதத்தில் பேசிக்கிறீங்க. அவங்க இவங்களை 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் வச்சு வேலை வாங்கக்கூடிய நிறுவனத்தோட அவங்க அதை விட திறமையானவங்க. இவங்க வச்சு ஒரு ரூம் எடுத்து உக்காந்துங்கிறாங்க. நீங்கள் யோசிக்கலைன்னா இல்லை என் நண்பர் போட்டார், அவர் சொன்னப்பட்ட வார்த்தை என்கிட்ட, என் நண்பர் போட்டார், ஆரம்பத்தில் 1 லட்சம் தான் போட்டார், அவர் 25,000 வந்தது, அது இப்போ அவர் 15 லட்சத்துக்கு போயிட்டாராம். இப்போ நான் 1 லட்சத்தில் ஆரம்பிச்சிருக்கேன், அவர் 15 லட்சம் வரைக்கும் காசு கொடுத்துனே இருக்காங்களே, அப்போ நான் கரெக்டு தானே அப்படின்னாரு பாருங்க. நீ யாரப்பா உதாரணம் எடுத்து நான் கேட்டேன், நீ உங்கள் நண்பரை உதாரணம் எடுத்துக்கிற, உங்கள் நண்பரை கூப்பிட்டு கேட்டேன்னா சொல்லுவாருங்களா? இன்னொருத்தர் 20 லட்ச ரூபா கொடுத்துரு பாரு, அவரை உதாரணமாக சொல்லுவார். ஒரு கட்டத்தில் போய் லாக் ஆகும் போது தாங்க மொத்தமாக சரிஞ்சு விழுவீங்க. அப்படியே நீ யாரை உதாரணம் எடுக்கணும்? இதில் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் அவர்னஸ் ஆகி இவ்வளோ பெரிய தொகையை கொடுக்குற அளவுக்கு நீ எவ்வளோ பெரிய வியாபாரமாக பண்ணுற? பெரிய நிறுவனம் சொல்லக்கூடிய இந்தியாவிலே டாட்டாவை எடுத்துக்கலாம், அம்பானி இதை எடுத்துக்கலாம். அந்த நிறுவனத்தோட ROE பார்த்தே 15-20% தான். இவங்க மாதத்துக்கு 25% கொடுக்குறான்றாங்க. உலக லெவலில் பேசக்கூடிய நிறுவனம் ஜெப் பெசோஸ், எலன் மஸ்கோட நிறுவனம் பார்த்தீங்கன்னா அதே 20-22%, 15% தான் ROE. இதில் நீங்கள் கொடுக்குறன்னு போது இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தா கூட இது நீங்கள் ரொம்ப உஷாராச்சே, ரொம்ப எதில் போடணும் போடக்கூடாதுன்னு தெரிஞ்ச ஆளாச்சே. அப்படின்னும் போது இந்த இடத்துல தான் நம்ம ஏற்கனவே பேசப்படுது நண்பர், அந்த பிளட்டு,
அவங்க சொன்னதுனால நான் போட்டேன். இப்போ இந்த கோர் கான்செப்ட் அது இயங்க ஆரம்பிச்சதுனால அது வேகமாக போயிடும். ஏன்னா அவங்க இப்போ இவர் இன்னொரு நண்பருக்கு சொல்லுவார், இவர் இன்னொரு நண்பர் சொல்லுவார். இப்போ இந்த இடத்துல அவங்க எப்போ லாக் ஆகிறன்னு பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். இப்போ இவர் என்ன சொன்னார், 1 ஆரம்பித்தார் நண்பர், இப்போ அவர் 15 லட்சம் கொடுத்துட்டாரு. இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ என்கிட்ட வந்து அந்த நிறுவனம் கேட்குறாங்க. இப்போ இவர் என்ன சொல்லுவோம், நானும் கொடுக்க போகிறேன் தயாராக சொல்லிட்டாரு. அவர் அப்போ என்ன சொல்கிறாரு, இப்போ 1 லட்சம் வாங்கி எனக்கு 3 மாதம் 4 மாதம் கரெக்டாக வந்துடுச்சுன்னா நான் 5ஆவது மாதம் 5 லட்ச ரூபா கொடுத்துருவேன். அதையும் சொல்லிட்டார் அவர். ஃபண்டு இருக்கிற ஆள் தான், அதை கொடுக்கக்கூடிய ஆள் தான், கெப்பாசிட்டி இருக்கிற ஆள் தான், கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாருங்க. இப்போ இது எங்கே போய் லாக் ஆகும், அந்த இடம் தான் புரிஞ்சுக்கணும். நம்ம அதை புரிஞ்சிட்டாவே இவங்க வந்து அது இப்போ ஒரு முறை ஏமாத்திட்டாலும் திருப்பி போகிறதில்ல. நம்ம அது புதுசாக இருக்கிறவங்களுக்கு எப்போ இந்த நிறுவனம் லாக் ஆகும், எப்போ உங்களுக்கு வரக்கூடிய பணம் வந்து நிற்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் தான். இப்போ நான் ஏற்கனவே உதாரணம் பார்த்துங்க, 5 பேர் 10,000 50,000 கையில் கொடுத்துட்டாங்க. இவன் 1000 கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட் மாதம். போயிடுச்சுங்களா, 5,000 ரூபாய் போயிடுச்சு. 2,000 கொடுத்துருங்க. அவன் சொன்ன மாதிரி 20%, 2,000 கொடுத்துட்டான். 10,000 ரூபாய் இவங்க கையிலேருந்து போயிடுச்சா, இவங்க காசு கிடையாது, அங்கே மக்கள்கிட்ட வாங்கப்பட்ட 50,000. அது 10,000 5 பேர்கிட்ட 50,000 வாங்கிட்டோம். முதல் மாதம் வட்டியாக 2,000 கொடுத்துட்டோம். 10,000 அவங்ககிட்ட போயிடுச்சு, நம்மகிட்ட 40,000 ரூபா இருக்குது. இப்போவே இவங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க கேன்வாஸ்க்கு. இப்போ இவங்க போய் இன்னொரு 5 பேர் அடுத்த மாதம் கூப்பிட்டாராங்க. இப்போ இங்கே திருப்பி ஒரு 50,000 வந்துடுச்சா. ஆமாம், அடுத்த மாதம் முடிவில் இவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம், இவங்ககிட்ட இருக்கிற 40,000 திருப்பி 2,000 கொடுத்துருங்க. இப்போ இங்கே 30,000 ஆயிடுச்சா. இப்போ ஒரு புதுசாக ஒரு 50,000 வந்துடுச்சு. இப்போ புதுசாக சேர்ந்தவங்களுக்கு அதுக்கு அடுத்த மாதம் தான் கொடுக்கணும், ஏன்னா இப்போ தான் பணம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இப்போ இவங்ககிட்ட பாருங்கள், இது ஒரு 50,000 புதுசு, இது ஒரு 30,000 புதுசு, 80,000 ஆயிடுச்சா. இப்போ இந்த 2 ஃபர்ஸ்ட் 5 2வது 5 இன்னும் வேகமாக போவாங்களா. ஆமாம், கேன்வாஸ் பண்ணுறதுக்கு டபுள் ஆகுமா. இப்போ இந்த 30,000 வச்சுப்போம், இதெல்லாம் அப்படியே விட்டுடலாம், நம்ம இந்த இடத்தையே பேசுவோம். இது இப்போ 30,000 ஆயிடுச்சுங்களேங்க. 3வது மாதம் வருது, 3வது மாதம் அவங்க வருவாங்க, வட்டிக்குன்னு வராங்க, திருப்பியும் எடுத்து 2,000 கொடுத்துருங்க. இப்போ இது 20,000 ஆயிடுச்சா. அது கஸ்டமர்கிட்ட, அது நான் கம்பெனிக்கிட்ட 20,000 ஆயிடுச்சு, கஸ்டமருக்கு 2,000 போயிடுச்சு. அப்போ அவங்க 10,000 ரூபாயில் 6,000 ரூபாய் போயிடுச்சு 3 மாதம். 2,000 3 மாதம் கொடுத்தா 6,000, மீதி 4,000 தான் இப்போ அவங்களுக்கு பணமே இவங்ககிட்ட இருக்குது. ஆமாம், கரெக்டாக. இப்போ தான் இவங்ககிட்ட இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, 3வது மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது இவங்க கொடுத்த பணத்தில் 50% கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிப்பானுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து சாரீ கொடுத்துட்டோம், இல்லை ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் மாதம் தொடர்ந்து வர ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்கள், 10,000 ரூபா கொடுத்ததுக்கு உங்களுக்கு மாதம் 2,000, 3 மாதம் 6,000 ரூபா வந்துடுச்சு. இதே நீங்கள் 50,000 கொடுத்துருந்தீங்கன்னா, 1 லட்சம் கொடுத்துருந்தா உங்களால் ரெடி பண்ண முடியலன்றது உண்மைதான், உங்களுக்கு வருமானம் இல்லை. இது கஷ்டப்படாமல் யாருன்னா கடன் வாங்கியோ, இல்லை உங்களுக்கு உறவினர்கிட்ட ஒரு லோனை வச்சு லோன் வச்சு வாங்கி கொடுத்தோ, கைமாத்தா வச்சு யாருன்னா வாங்கி கொடுத்தா கூட 1 மாதம் 6 மாதத்துல எடுத்து அவங்களுக்கு கொடுத்துடலாமே நீங்கள். இப்போ இது என்ன உங்களுக்கு 5 வருஷம் பொறுத்தா நான் அது கொடுக்க போகிறேன், மாதம் கொடுத்தா அவங்களுக்கு கொடுத்து முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. நீங்கள் அதுக்கடுத்து வரதெல்லாம் உங்களுக்கு லாபம் தானே. இப்போ ஒரு 50,000 அவங்களுடைய நிறுவனம், அவளுடைய உறவினர் கொடுக்குறாங்க 50,000. இப்போ கொடுங்க, 50,000 எவ்வளோ கொடுப்பேன் மாதம், 2%னா முடிஞ்சு போச்சு, 10,000 ரூபா. சரி, 5,000 எவ்வளோ கொடுப்பான், 2 10 மாதம் 10,000 ரூபா கொடுத்துறேன் உங்களுக்கு. நம்ம தான் 5 மாதம் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க. 6வது மாதத்துலேருந்து உங்களுக்கு வரதில்ல, நான் கொடுக்குற 10,000 உங்களுக்கு லாபம் தானே. இந்த 3வது மாதம் தான் ஆரம்பிப்பானு இவங்க. அவங்கெல்லாம் அப்போ வந்து தெளிவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. முதல்ல தெளிவாக இருக்காம இருந்திருந்தானா கொடுக்க மாட்டாங்க. அவங்க இப்போ ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு இருப்பாங்க இவங்க பக்கம். இவங்க மேலே யாராவது ஒரு குற்றச்சாட்டு, அந்த சேர்க்கப்பட்ட நபர்களே இல்லை ஊரில் யாரோ விஷயம் தெரிஞ்சவங்க பேசினாலும் அவங்கக்கிட்ட இவங்க சண்டைக்கு போடுவாங்க. கோயம்புத்தூரில் நடந்ததா, ஒரு நிறுவனத்தை கம்ப்ளைண்ட் ஆகி எல்லாம் குற்றச்சாட்டும் போது அந்த மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க இவங்க. யாருன்னா அவங்கள பற்றி குறை சொல்லிட்டோம்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் அவங்க போய் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க இன்னும் ரொம்ப சூப்பராக உட்காந்துருவாங்க. நம்மளுக்கு சோல்ஜர்ஸ் இருக்காங்களே நிறைய பேர் ஃபைட் பண்ணுறதுக்கு, நம்ம எந்த விதத்திலும் பார்க்கணும். நம்ம இவங்களே நம்மளை வந்து காப்பாற்றிடுவாங்க. இவங்க எப்போ ஏமாறுறாங்களோ அப்போ தான் நம்ம ஓடிடணும். இந்த டீம் ஏமாறும் போது நம்ம ஓடிடணும். அது வரைக்கும் அவங்க உட்காந்துருப்பாங்க 1 வருஷம் 1.5 வருஷம். இப்போது அவங்க 50,000 ரூபாய் நம்ம சொன்ன மாதிரி 5 பேருமே கொடுத்துருவாங்க. குறைஞ்சபட்சம் 50,000. சில பேர் இன்னும் எனக்கு தெரிஞ்செல்லாம் வேலூர் பக்கத்துலலாம் செஞ்சு கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிலத்தை அடமானம் வச்சுட்டு 2 லட்சம் 4 லட்சம் 3 லட்சம்லாம் கொடுத்துருக்காங்க. அடமானம் வச்சுட்டு எடுத்துட்டு, ஏன்னா வேகமாக வரும்போது கட்ட போகிறோம். அங்கே தானே அவங்களுக்கு ட்ரிகர் பாயிண்ட்டு. அவன் அதான் நான் சொல்கிறான், ஏங்க 6 மாதம் 8 மாதம் 10 மாதத்தில் நான் வட்டி கொடுக்க போகிறேன், நீங்கள் கட்ட போகிறீங்க, பத்திரத்தை வாங்க போகிறீங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு 2-3 வருஷத்துக்கு வெறும் லாபம் தானேங்க. 3 மாதம் வாங்கிட்டீங்க பாருங்கள், உங்களுக்கு உதாரணம். நாங்கள் ஒன்றும் ஏமாத்தலையே, இந்த வாங்கிட்டீங்க. இன்னும் 2 மாதம் போனால் உங்கள் பணமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட போகுது. இப்போ இல்லை அந்த நபர் யாருமே இதில் அடுத்து ஒரு சின்ன கேள்வி கூட இருக்காது. எனக்கு இதில் ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ இதை ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டு,
அதாவது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 5 பேர் பண்ணாங்க இல்லையா, அவங்கள வந்து இன்னும் ட்ரிகர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது. வேற என்னென்ன வழிமுறைகளில் இவங்கெல்லாம் மக்களை ஸ்டடி பண்ணுறாங்க சார்? இப்போ எங்கேருந்து இந்த மக்களை வாட்ச் பண்ணுவாங்க? அந்த கெப்பாசிட்டி ஸ்டடி பண்ணணும்ல. ஓகே, ஒரு கிராமத்தில் 500 பேர் இருக்காங்க அப்படின்னா 300 பேர் தயாராக இருக்காங்க, 300 பேரை கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்டடி எடுத்தால் அந்த கிராமத்துக்கு போவாங்க. என்னென்ன வழிமுறைகளை ஸ்டடி பண்ணி அவங்க போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அவங்க நிறுவனத்தை? கண்டிப்பாக சார். இப்போ நம்ம பேசப்படுது, நம்ம ஒன்றும் மக்களுக்கு விஷயம் தெரியாத மக்களை தான் இவங்க ஏமாத்துறாங்க, கேள்வி கேட்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து இவங்க விலகி நின்றுடுறாங்க அப்படின்றது நினச்சா அதுவும் இங்கே தவறாகுது. நான் பார்த்த வரைக்கும் நல்ல விஷயம் தெரிஞ்சு ரொம்ப படித்த நபரே ஏமாந்து நிற்கிறாங்க. அப்போ இவங்க எப்போ மக்களோட மனநிலை அடிப்படை என்னென்னா, நம்ம பேசப்பட்ட வங்கி, மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட் இதை தவிர்த்து எனக்கு வேகமாக வருமானம் வரக்கூடிய ஒரு திட்டங்கள் தான் எனக்கு வேணும். அந்த திட்டத்தை நீ சொல்கிறியா? நீங்கள் யாரும் சொல்ல மாட்டீங்க, இவங்க சொல்கிறாங்க. அதை ஏன் வந்து கெடுக்கிற? ஏன் குறை சொல்கிற? ஆரம்பத்தில் அவங்க தான் தராங்களே. இல்லை, அதுவும் இதுக்கு முன்னாடி பல முறைகேடுகள் நடந்திருக்கு. முறைகேடுகள் நம்ம டெய்லி செய்தியில் பார்க்குறோம். அதை தாண்டியும் மக்கள் வந்து என்ன ஃபேக்டர் நம்பி விழுறாங்க? அதுதான் சொல்கிறேன், நிறுவனம் கேட்க மாட்டாங்க, இந்த இவங்க தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க பாருங்க அந்த 5 பேர், இந்த அதை தான் சொல்ல பாருங்க. ஃபஸ்ட்டு 5 பேர் 10 50 பேர், உதாரணத்துக்கு 5, அவங்க 500 வச்சுங்க, 100 வச்சுக்கோங்க. அவங்கள ரெடி பண்ணுறது தான் இவங்களுக்கு கடினமாக இருக்கும். இன்னும் ஒருத்தர் தெரிஞ்சவர் சொல்கிற மாதிரி இது நேரடி உதாரணம். அந்த ஊர் தலைவர் இவங்க பார்த்தாங்க, தலைவரை பிடிச்ச மேட்ரு முடிச்சிடலாமேன்னு. இவங்க ஃபஸ்ட்டு டார்கெட் அந்த ஊரோட தலைவரோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் பலமான சொல்லலாம் கேட்கக்கூடிய இல்லை மரியாதை கூடிய நபரை தான் பிடிப்பாங்க. அவரை சும்மா பேசி அப்படியே பேசி டீ வாங்கி கொடுக்குறது, சாப்பிட்றது, டிஸ்கஸ் பண்ணுறது, அவங்களோட அலுவலகத்துக்கு கூட்டும் போகிறது. அவங்க ஒரு அலுவலகம் போட்டுருவாங்க. நீங்கள் வேலூர் டு ஆர்னினோன்னு அவங்க சமீபம் மாட்டின ஒரு அவ்வளோ பெரிய அலுவலகத்தை போட்டு சீல் வச்சானுங்க. பார்க்கும்போது 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்தது அந்த அலுவலகம். அங்கே எட்டும்போது அது திறப்பழக்கெல்லாம் ஃபோட்டோலாம் வந்தது எல்லாத்துலேயும். அவ்வளோ பிரபலம் பண்ணாங்க அதை. இவங்க அந்த லோக்கல் மெம்பரை அலுவலகத்துக்கு கூட்டும் போகிறது, பேசுறது, வரக்கிறது போது ஒரு கடத்தில் அவர் மெர்ஜ் ஆகிட்டு வரல. அவங்களுக்கு அதை தாண்டி என்ன சிந்திக்க முடியும் அவங்களால போய்? இப்போ இவ்வளோ ரெடி பண்ணி செலவு பண்ணி பண்ணுறாங்க, இவ்வளோ கணக்கு வழி காமிக்கிறாங்க, மேலே எங்கேயோ லைசன்ஸ் வாங்கினாலும் எடுத்து காமிக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க வச்சுக்கிற லைசன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு காமெடியாக இருக்கும். அதை வச்சுருப்பாங்க, ஃபைல் பண்ணி வச்சுருப்பாங்க, போர்ட்ஃபோலியோ வச்சுருப்பாங்க. பார்த்தா ஒரு 2-3 டெலிகாலர் உட்காந்துருப்பாங்க, மார்க்கெட்டிங் பீப்புள் ஒரு 10-15 பேர் உட்காந்துருப்பாங்க. பிஸியாகவே இருக்கும், ரொம்ப பிஸி. அப்படியே படத்தில் வர மாதிரி போய் சதுரங்க வேட்ட மாதிரி படப்பட போய் வர மாதிரி இருக்கும். இதில் எப்படி இதை தாண்டி ஒரு காமன் மேன் வந்து அதையும் தாண்டியா இது வந்து தப்புன்னு சிந்திச்சிட முடியும்? இவங்க பிடிக்கிறது அந்த மெயின் பார்ட்டியை தான். அவங்கள கவர் பண்ணி உள்ளே கூட்டும் போது தான் லேட் ஆகும். வந்துட்டாங்கன்னா அவங்கள என்ட்ரி பாயிண்ட்டாக வச்சு பேக் எண்டில் மூவ் பண்ணுவாங்க. இப்போ இதுதான் இப்போ எல்லா ஊர்லேயும் என்ன சொல்கிறது, யார் சொல்கிறாங்களோ அவங்கள. இப்போ வீரப்பன் நீங்களே உதாரணம் பண்ண, அவர் சொன்னால் ஊரில் இருக்கிற எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. பல பேர் நிற்கக்கூடிய அரசியல்வாதி அவரை போய் பிடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ இன்னமும் அந்த மெத்தடில் தான் இயங்குது எல்லா ஊர்களும். அங்கே இருக்கிற நம்மளுக்காக பாதுகாக்கக்கூடிய ஒரு நபரை நம்பி தான் பல கிராமங்கள் வாழுது. இவர் சொன்னால் நல்லாயிருக்கும், இவர் பார்த்துப்பார் நம்மளன்றது தான் நம்ம அந்த நம்பிக்கையை தான் இவங்க உடைக்கிறது. அந்த நபருக்கும் பெரும்பாலும் தெரியாது, அவருக்கும் தெரியும். இப்போ நான் சொன்ன நபருக்கும் தெரியாது. அவர் அடுத்து பேசும்போது சொல்கிறாரு, என்னை நம்பி ஒரு 50 பேர் போட்டாங்க, மொத்தமாக ஓட்டானுங்கன்றாரு. எல்லாம் என்ன கேட்க ஆரம்பித்தா நான் எப்படியோ சமாளித்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து ஏதோ முடிச்சிட்டேன்றார் அவர். இது 10, 20, 30 வருடம் இல்லை, இப்போவே நடக்குது. இவங்க டார்கெட்டு அந்த ஒரு நபர் ப்ளஸ் முதல் 50 பேர் 100 பேர் சேர்க்கறது தான் போராடுவாங்க. அதுக்கு மேலே அவங்கள தான் ட்ரிகர். இது தாங்க மொத்தமாக நடக்கும். நீங்கள் எந்த ஊர் கிராமத்தில், நீங்கள் கன்னியாகுமரியில் உள்ளே போய் ஒரு சின்ன கிராமத்தை எடுத்தாலும் இந்த மெத்தட் தான். முதல் 50 பேர் தான் அவங்க டார்கெட்டு. அதுக்கு கஷ்டப்படுவாங்க, ஏன்னா அவங்க மேலே நம்பிக்கை உண்டு பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி முதல் மாதம் கொடுக்குறது, 2ஆம் மாதம் கொடுத்துறது, 3ஆம் மாதம் கொடுத்துறது. இப்படி போக 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 உங்களுக்கு வர பணத்தை அவங்க பணத்தையே திருப்பி கொடுத்துனே. இதான் மெத்தடு. அவங்க பணத்தையே அந்த ஒரு 3 மாதம் கொடுக்குறது, அதுக்கடுத்து அவங்க கிட்டேருந்து அதிகம் பணத்தை வாங்குறது, திருப்பி அதுலேருந்து ஒரு 3 மாதம் கொடுக்குறது, திருப்பி அவங்க கூட அதிகம் பணம் வாங்குறது. இப்படி போகும்போது ஒரு வருஷம் ஓட்டிடலாம். நீங்கள் 3 மாதம் கூட்டிடுங்க, ஒரு வருஷம் வந்துருச்சா? இப்போ தான் அதுக்கடுத்து இவங்ககிட்ட அவங்களுடைய பணம் இவங்ககிட்ட இருந்து வெளியே நிறைய போயிருக்கும், அவங்களுக்கு கொடுத்து இங்கே லாக் ஆகும். இந்த லாக் ஆகிற பணம் இதுக்கு மேலே இது கொடுத்துட்டா இவங்கள ரன் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க அதுக்குள்ளவே இவங்க கார் வாங்கிடுவாங்க, அங்கங்கே இடத்த வாங்கி போட்டுருவாங்க. அந்த பணம் இருக்கிற பணமும் போய் முடிஞ்சிடும், லாக் ஆகிடும். அப்போ தான் வந்து ஓவர் நைட்டில் கிளம்பிடுது. இந்த 5 லட்சம் 10 லட்சம் ஏமாறப்பட்டெல்லாம் வெளியே வரதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா மக்களே அங்கே குறைவாக தான் இருப்பாங்க. அது கொடுத்த பணம் அவங்க போராட்டம் பண்ணி கேஸ் போட்டு வரத்துக்குள்ளவே இவங்க எல்லாம் மொத்தமாக
அடையாளம் இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் முடிவு இது வரைக்கும் நம்ம எதுவும் பார்த்த மாதிரி தெரியல. கடைசியாக இதால் மொத்தமாக பறிமுதல் செய்யப்பட்டு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு எல்லாருக்கும் அவங்களுடைய பணம் போய் சேரப்பட்டு இவர் உள்ள தூக்கி போட்டு இதோட ஜாமீனோ இல்லை வந்து இதோட வெளியே வர முடியாத நம்ம பார்த்தது எதுவும் பார்த்த மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஆர்பிஐலேருந்து சொல்கிறோம், கால் பண்ணுறோம், அடுத்து 24 மணி நேரத்தில் உங்களுடைய அத்தனை கிரெடிட் கார்டும் டீஆக்டிவேட் ஆகிடும் இப்படின்னு சொல்லி எண் 2 அழுத்துவோம்னா. அப்போ நான் அப்பே புரிஞ்சிச்சு எனக்கு. சரி நீ வேற என்ன சொல்லியிருந்தா கூட நான் அழுத்தி பார்க்கலாம் கூட, நான் தான் பேசுகிறேன்னு நினச்சிக்கலாம், நான் அழிச்சிருப்பேன். ஆர்பிஐன்னு சொன்னியோ, எப்போ ஆர்பிஐன்னு சொன்னியோ ஆர்பிஐக்கும் கிரெடிட் கார்டுக்கு நான் தொடர்பு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.